காலையில் எந்திரிச்சு வெளியே வந்து சூரிய உதயத்தை பார்க்கலான்னு வந்தால் யார்ட்டையோ 6 மணிக்கு அலாரம் வச்சு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இது விளங்குன மாதிரி தான். அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சு வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஊர்லலாம் மார்கழி மாதம் தான் ஹனுமன் ஜெயந்தி வரும். இந்த ஊரில் இப்போ ஹனுமன் ஜெயந்தி, அதனால் அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி ஜிம்மு கதைக்கு வருவோமா? இன்றைக்கி ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ட்ரெட்மில்லில் வாக் போனேன். அதுக்கப்புறம் கார்டியோ, அதுக்கப்புறம் ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. செம்மையான அழுத்தியாச்சு, சரியான வலி. கேஸ் இல்லாத பற்றாக்குறையால் பசங்க பன்னு நிலைமைக்கு வந்துட்டானுங்கோ. நியூட்டலாக வச்சு நம்ம காலையில் கடாகுமார் பன்னு தின்னுட்டு இருந்தான். நம்ம பஞ்சு வந்து தனியாக காலையிலே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பேர் பஞ்சு, ஏன்னா தனியாக உட்காந்துருக்காட்டி அவனுக்கு பஞ்சுன்னு வச்சாச்சு. அப்புறம் ஆஃபீஸில் சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. அவசர அவசரமாக கிளம்பிட்டு கேபில் போகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு கொய்யாப்பழம், ஒரு வாழைப்பழம், அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் பசி எடுத்தங்காட்டி பேக்லேயே ஸ்டாக் வச்சுருந்தேன். 2 வீட் ப்ரெட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் பீனட் பட்டரு, கொஞ்சம் ப்ரோட்டீனாகவும் இருக்கும். மதிய வேலைக்கு ஒரு தாபாவுக்கு போயிருந்தேங்க. மோர் வேறு மாதிரி. இவ்வளோ தான் போர்ஷன். அதாவது ஒரு 100 கிராம் ரைஸ் இருக்கும், ஒரு 100 கிராம் சிக்கன் இருக்கும், கொஞ்சம் வெஜ்ஜீஸு. அப்புறம் ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பாஸ்கர் வந்தான். பாவம் பையன் பசியாக இருந்திருப்பான் போல இருக்குது. காலையை சுற்றி வந்தான். அதனால் அவனுக்கு 4 பிஸ்கட்டை போட்டு டேவை முடிச்சாச்சு மக்களே.